ஸோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் டீச்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துருக்கோம், நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என்ன சொல்லியிருக்கிறான், ஃபைண்ட் மவுஸ் ட்ராப் அண்ட் பிளேஸ் இட் ஆன் த டேபிள் டு டார்ச்சர் மிஸ்டி. அந்த பஞ்சு முட்டாயை டார்ச்சர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த வீடியோவை யார் போட சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அகிலேஷ் கேமிங்கிறவங்க தான் போட சொன்னாங்க. அதான் உடனேலாம் போடல, ஒரு நாளுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேர் நடாது, இதுக்கு ஏதாச்சும் புதுசாக பேர் வைக்கலான் இருக்குங்க. இது பேர் மிஸ்டி கிடையாது. இனிமேல் இது பேர் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம், வெள்ளைப்பொதருன்னு வச்சிடலாம். இது பேர் இனிமேல் வெள்ளைப்பொதர் கைஸ். மண்டையை பார்த்தாலே தெரியுது, இது பேர் இனிமேல் வெள்ளைப்பொதரு. இவனுங்க பேர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து கொள்றானுங்க. டேய் போடா, இவன் நகரவே மாட்டேங்கிறான் கைஸ். யோ டே நான் உட்றா, எங்கிட்டா தொடர பட்டனை காணோம், தொடுறா. இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க முடியலப்பா. திரும்புடா டேய், திரும்ப தழுத்து. என்னது இது? ஏதோ எலிப்பொறி கொடுத்துருக்கானுங்க. என்ன ஆகும் எலிப்பொறியை வச்சா? ஐயோ, இது ஃபஸ்ட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானுங்க. சரி, இப்போ வெளியே ஓடுறதாம்மா. ஓடுறா பை, ஓடுறா. அந்த வெள்ளைப்பொதல் வர்றதுக்குள்ளே ஓடிடணும் கைஸ். என்னது இது வருது, என்ன ஆக போதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெள்ளைப்பொதரு என்ன பண்ண போகிற? ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்ண போகுது? போடு, கையிலேயே மாட்டிச்சு. ஆஹா, என்ன ஒரு இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நான் என்ன நினைச்சேன்னா, அந்த எலிப்பொறியில கையை வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கேக்கிலே அடிச்சு மூஞ்சில் அடிச்சுன்னு நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. அதெல்லாம் அப்படியே கண்டுக்காம விட்ற வேண்டியதான். ஆட் சால்ட் இன் மிஸ்டீஸ் பிரேக்ஃபாஸ்ட் டீச் ஹர் எ லெசன். அதாவது அவங்களோட சாப்பாடுல உப்பு அள்ளி போட சொல்லியிருக்கிறாப்புல. என்னது இது? இதுன்னு சூப்பா? சிக்கனுங்க. அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சிடலாம். சரி, என்ன பண்றா? என்னடே, பக்கத்துலேயே உப்பு வேறு இருக்கு. வா, நைஸ். இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நினச்சி போகல. என்னது அது? யூஸ் கியூஆர் லாக் பிக் டு ஓப்பன். லாக் பிக் வேணுமா? அதே போடுறா. என்னது அது? பை பண்ண சொல்லுது. லாக் பிக்கே வாங்கணுமா என்றது ரொம்ப புதுசாக இருக்குடா. எப்பவும் போல இங்கே திறந்து பார்ப்போமா? தேவையில்லாமல் இதுக்கு இப்போ இங்கே திறந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு மென்டல் ஆகிட்டு நினைக்கிறேங்க. இதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றணும். ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? திரும்ப பார்க்காம ஓடிடணும். ஓடுறா. என்ன ஆகுது? வரா. அப்போ பேர் என்ன? வெள்ளை கொண்டா வரா. சரி, வெள்ளை பொதுட்டு வருது. என்னாதுன்னு பார்க்கலாம். என்ன கலரே மாறிடுச்சு? என்னடி பண்ண போற? வெள்ளை பொதுரு அப்படியே குடிச்சிருச்சு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னது இது? வாயில பச்சை வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வாயிலேருந்து மஞ்சையா வருது. Mess with the TV so that the Misty cannot watch her favorite horror show பார்க்காம இருக்கணுமாம்மா. இவங்களோட டிவி உடைக்க சொல்லிக்கிறாங்க. டே, அது உங்க ஊர்ல ஹாரராடா? டே பேதில போமா. லாஃபிங் கேஸ், ஸ்னீஃபிங் கேஸ், என்னமோ கொடுத்துருக்கானுங்க, ஒண்ணுமே புரியல. லாஃபிங் கேஸ் கொடு. என்னாச்சு? சிரிக்கிறா. வேற வேலையில போல. இது நட்சத்திரம், சன்னட்சத்திரம். என்ன போகுது? நம்ம எதுக்கு இப்போ என்னதுராது கண்டதை தொட சொல்றீங்க? ரிவீல் ஹிண்ட் கூட. ஸ்மாஷ் த டிவி வித் க்ரௌபார். டே, க்ரௌபாரா அப்படின்னு அது இங்கே ஒரு ரூம் இருக்கும். என்ன ஸ்டோர் ரூம்னு நினைக்கிறேன். ஷெட்டு. இந்த ஷெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? இது என்னதுராது? கரடியோட காலில் மாற்ற போகிறேன்னு நினைக்கிறேன். என்னது? பெட்ரோல் இருக்குது. வாட் ஆர் நான்சென்ஸ். ஸ்மார்ட். என்னடா இது? கண்ட நேரத்தில் கண்டதான் போட்டீங்க. டே ஒய். பியர். அது பேரே பியரா? என்னது அது? என்னது சிகப்பு கலர் கடுது? போடு என்ற போட்டான் பொசுக்குன்னு. இங்கே க்ரௌபார் இல்லைங்க. நானும் எவ்வளவோ எதிர்பார்க்குறேன்ற மேலே ஏதோ பறகுது. என்னது அது? தொட்டா வந்தது. உலகசியமாக இருக்கு கேஸ். தொட்டா வந்தது. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இனி அந்த டிவியை தான் தேடணும். டிவி எங்கே இருக்கிற? டிவின்னு எக்கச்சக்க நேரமாக அந்த டிவியே தேடிட்டு இருக்கிறேன். அதாவது ரொம்ப நேரமாச்சுங்க அந்த டிவியை கண்டுபிடிக்கிறதுக்கே. மேலே ஏறுற ஏணியை போட்டு, கீழே இறங்குற ஏணியை போட்டு, கடைசியில் தான் எனக்கு ஒரு ஷாக்கே ஆயிடுச்சுங்க. நெஞ்ச வழியே வந்துச்சுங்க. இங்கே பாருங்க, ஏமா இங்கே வந்திருப்பேன்.
வந்து கதவை திறந்துட்டு உள்ளே போனேன். பார்த்தா அவள் பார்த்துட்டா. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. குடுன்னு வெளியே ஓட பார்த்தா இங்கே வேற மாட்டிக்கிச்சு. அப்படியே எப்படி எஸ்கேப்பை பார்த்து இவன் நகரவே மாட்டேங்கிறான். அப்படியே மாட்டிக்கிட்டான். ஐயோ கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கே இருந்துச்சுனுங்க. சொல்கிறதுக்கு அப்படின்னா தெரியல. துரத்திட்டு வரலான்னு பார்த்தா திரும்ப துரத்திட்டு தான் வந்துட்டே இருக்கிறான். ஜம்ப் பண்ணி போனால் அதோட ஸ்லோவாக போகிறான். இவன் தொல்லை தாங்க முடியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா திரும்ப வந்துகிட்டே இருக்கிறான். எவ்வளோ நேரம் தான் துரத்துவான்னு தெரில. அப்புறம் இது 2x ஸ்பீடில் போட்டிருக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்குறேங்க. அவ்வளோ நேரம் ஓடினேன். என்னை பார்த்தா அதுக்கு எப்படி தெரியுது? அவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்கிறேன் ரொம்ப நேரமாக. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அப்புறம் நான் தேடி வந்த பொருள் எனக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இருக்குது. அது கூட தெரியாமல் இவ்வளோ நேரம் பைத்தியக்காரன் நான் இடம் சுற்றிட்டு இருந்தேன். என்ன நினச்சி எனக்கு அழுகலையாக வருதுங்க. கடைசியில் அது எங்கே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஸ்ட்ரைட்டாக வீட்டிலேருந்து ரைட் சைடில் தான் இருக்குது. இது கூட தெரியாமல் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். போகுது பாருங்க வெள்ளை போதுனே. இனிமேல் அது பேர் பஞ்சு முட்டாயின்னு மாற்றிடலாம். பஞ்சு மிட்டாய் கிளவி. பஞ்சு மிட்டாய் எப்படி திறந்து பஞ்சு மிட்டாய் தொலை தாங்க முடியல. உள்ளே போ நான் உள்ளே போயிடுச்சுடா சாமி. அதுக்கும் வெயிட் பண்ணியே போ. திரும்ப துரத்த ஆரம்பிச்சுன்னா 2 மணி நேரம் துரத்தும். 5 நிமிஷம் கிட்ட துரத்துச்சது. அது தொலை தாங்க முடியல. என்னது இது? நட்சத்திரம். திரும்பவும் சன் நட்சத்திரம். திறந்து போ. துற உள்ளே போ. ஓட்ட உடஞ்சிச்சு. வெளியோடு அது வர ஆரம்பிச்சிட்டா. டிவி ரூமுக்கு வர ஆரம்பிச்சிட்டா. ஓட்டு ஓடுறாடி. இவன் வேற ஓட மாட்டேங்கிறானே. மெது ஓடுறா. ஓடு. அந்த டிவியை நான் உடைக்கல. பஞ்சு மிட்டாய் தீவிரமா யோசிக்குது. யாரு அதை உடைச்சா? மை ஆன்சர். அதோட புருஷன் தான் உடைச்சது. இது ஒரு மட்டமான பொயின் எனக்கே தெரியுது. ஆனாலும் அதெல்லாம் கண்டுக்கூடாது. ruin Misty's dress to prevent her from going to her mask birthday party. Why should she be allowed to have any fun? எவ்வளோ பெரிய லெசன். மூச்சு முட்டை அவ்வளோது எம்மா தண்டி. என்னது பஞ்சு மிட்டாய்? மனசில் பெரிய சல்மான் கான் நினப்பிச்சு. சல்மான் கானுங்கிற பாருங்க. மனசில் பெரிய ஐஸ்வர்யா நான் நினப்பு. ஃபைண்ட் யா டூல் டு கட் தம் என்றது ஸ்டெப்பு காமிக்குது. ஸ்டெப் அப் டு மை லொக்கேஷன். வாட்? திரும்பவும் டிப்ஸா? எனக்காக டிப்ஸ் கொடுக்குறானுங்க கைஸ். இங்கே கிளவி வேறு கிச்சன்லேருந்து வருது. கிளவி நெவையில் வருது. பஞ்சு மிட்டாய் சமைச்சிட்டு இருக்குது. போவோம். இந்த தாட்டி கண்டிப்பாக அதுக்கிட்ட மாட்டேன். எட்ரா மேலே போ. சமைச்சிட்டு இருக்கிற கேப்பில் போகலாம். ட்ரெஸ்ஸு போகலான்னு நினச்சா அங்கே தான் கிட்ட இருக்குது. அந்த இடத்துல தான் கொடுக்கணும்னு ஒன்று. இங்கே கதவை சாத்துறா. சாத்த மாட்டேங்கிறான். இங்கேயும் உள்ள ட்ரெஸ்ஸு. அது என்னது? கக்கூஸு துற. அது வெளியே வந்துட்டு மேலே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. இங்கே துற. என்னது இது? கதவு. சரி, ஜன்னல். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தேடிக்கேன். இது பார்த்தீங்கன்னா 32x ஸ்பீடு. கிட்டத்தட்ட வீடு பூரா அலாசி ஆரம்பிச்சிட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசியில் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அழுகியே வந்துடும். இங்கே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்த ரூமில் சைடில் பார்க்காம விட்டுருக்குறேன். அங்கே இருக்குது. சரி, அவன் மேலே வந்துட்டுருக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே கீழே ஓடிடலாம். இங்கே ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேங்க. அந்த ட்ரிக்கை வச்சு தான் இப்போ மேலாப்பிலே போயிட்டுருக்கேன். சைடாப்பில் பால்கனியில் நடந்து போயிட்டுருக்கிறான். பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அதனால தான் காம்ப்ளைண்ட் குடிச்சு வளர்ந்துருக்கான் போல. தாவுடா. தாவு. பாய் தாவு. இப்போ பாருங்க, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அவள் அழுதுருவா. ஓ, என்னோட ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஆச்சு? இது யார் பண்ணா? எனக்கு தெரிஞ்ச அந்த சின்ன டங்கு ஸ்லிப் ஆகி நாக்கு பறந்துருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் டாடா. சப்ஸ்கிரைப், லைக்.